ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லும் மந்திரத்தோட சித்ரா பௌர்ணமியில் நான் உங்கள் SMKD. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே இங்க பாருங்க, இவங்க எப்படி உட்காந்துறாங்கன்னு பாருங்க. அப்படியே சொல்லலாம். பேசுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, பஸ்ல வந்த தம்பி வீடியோ எடுத்தான். என்னடா பட்டியை போட்டுட்டு பஸ்ல எப்படி இருக்கு கூட்டம், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்றதுன்னு கேட்கறவங்களுக்கு, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல 20 பஸ் ஆள் இருக்குங்க. ஒரே பஸ்ல 2 பஸ் ஆள் அளவுக்கு மிருகங்களை போல அடைக்கிறாங்க அதிகாரி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னத்தை சொல்ல, ஆள தெரியாதவன் ஆட்சி செய்தால் மக்களின் பக்தி உணர்வு எப்படி அவர்களுக்கு தெரியும்? சாமியே இல்லைன்னு சொல்ற கூட்டத்துல ஒரு மொத்த கூட்டமும் ஆட்சி செய்தால் வந்த விளைவு மக்கள் பஸ் இல்லாம தவிக்கிறாங்க திருவண்ணாமலை செல்ல. இது இங்க மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதும் இதே பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க. எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இவன் பக்தர்களுக்கெல்லாம் வந்த சோதனை என்ன? டேய், நம்ம அரசாங்கத்தை பத்தி நீ ஒன்றும் புதுசா சொல்ல தேவையில்லை, உலக அறிந்த விஷயம் அது. சித்ரா பௌர்ணமியில் கூட்டம் எப்படி இருந்துச்சு, நீ எத்தனை மணி நேரம் கிரிவலம் போன, அதை பத்தி சொல்றா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்பு தம்பி ஆனந்துங்க, புதுச்சேரி. அவரை பத்தி அப்புறமா சொல்றேன். நேற்று நைட் 12 மணிக்கு கிரிவலம் தொடங்கினங்க. காலை 8:30 மணிக்கு தான் கிரிவலம் முடிச்சேன். என்னத்தை சொல்ல, மூச்சு கூட விட முடியல, சிரமமா இருந்துச்சு. அதில் நடைபாதை வியாபாரிகள் ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சுங்க. கட்டுக்கடக்காத கூட்டம், நடைபாதையில கூட இன்ச்சா நகர்றாங்க. கூடுதல் தகவல் என்னன்னா, 2 மணி நேரத்துல 2 கிலோமீட்டர் மட்டுமே நடந்துங்க. காலை 5:20 பாத்தீங்கன்னா மழை வந்துச்சு. ஆண்டவன் கட்டளை என நினைச்சு உடலுக்கும் மனசுக்கும் தெம்பா இருந்துச்சு. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.